வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நம்ம இன்னைக்கு ஆடி அமாவாசை தினத்தன்று இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகளை பத்தி பார்க்க போறோம். ஆடி அமாவாசை தினம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை தினம். அன்றைய தினம் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி சந்திரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தினம்தான் அந்த அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பாத்தீங்கன்னா பித்ருக்களுடைய சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் காலமடைந்த பின்னரோ இல்ல தாத்தா பாட்டி இந்த மாதிரியான முன்னோர்கள் காலமடைந்த பின்னர் அவர்களுடைய ஒரு தர்ப்பணம், அதாவது அவர்களுக்கு உண்டான ஒரு கடமைகளை யாருமே செய்யறது இல்லை. ஏன்னா அவர்களுக்கும் டைம் இல்லை, நேரம் காலம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஒருவர் இங்க இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய உறவினர்கள் வெளியூர்ல இருப்பாங்க. அந்த வெளியூர்ல இருக்கும்போது அவர்களுக்கு அங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரியான பல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா ராசி அன்பர்களும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. இதனால அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு அதனால நிறைய சாபங்கள், தோஷங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், இல்லற வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரியான இந்த பிதுர் சாபத்தினால நிறைய ஒரு பிரச்சனைகளை எல்லா ராசி அன்பர்களுமே அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறையை தாண்டியாச்சுனாலே அந்த 4ஆவது தலைமுறைக்கு அதனுடைய சாபங்கள் மிக தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒருத்தவங்க சொத்து வாங்குறாங்கன்னா அந்த சொத்துல பிதுர் சாபமோ தோஷமோ இருந்ததுன்னா அவர்கள் அந்த சொத்து வாங்கினதுல இருந்து ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வியாதி நிறைந்த ஒரு வாழ்க்கையும், ஒரு கடனோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் தான் வாழ்றாங்க. அதுவும் அந்த கடன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா கடன்றது வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. ஆனாலும் அந்த கடனே வாழ்க்கையா இருக்கக்கூடிய அதிகமான நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான முன்னோர்கள் சாபம், பிதுர் சாபத்தினால வரக்கூடிய அந்த சந்ததியினர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த கடன் சாபத்தினால நிறைய பேர் பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு, தன்னுடைய வாழ்க்கையவே வாழ முடியாத அளவிற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையை எப்போதுமே சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பணம், புகழ், பேர் எல்லாமே இருந்தும் கூட இந்த ஒரு சாபத்தினால அவர்களுடைய வாழ்க்கையில யாருமே இல்லாத ஒரு துணையே இல்லாத ஒரு நபராக தான் இருந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிதுர் சாபத்தினால, அந்த கன்னி பெண்கள் சாபத்தினால, பெண் சாபத்தினால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமண தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அவரவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஏன் பெண்களுடைய சாபம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவா பார்த்தோம்னா, பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய, ஏதோ ஒண்ணு சின்னதா ஒரு அழுத்தமா யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னாலே அவர்களுடைய மனம் ரொம்ப ஒரு வேதனை தன்மையா அடைகிறது. அந்த சென்சிட்டிவான விஷயம் அவர்களை ரொம்ப தாக்குறதுனால இவர்கள் வேதனை படும்போதே அந்த வேதனையாகப்பட்டது மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சாபத்தையோ இல்ல ஒரு தோஷத்தையோ கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெண்களுடைய வேதனையாகப்பட்டது அப்படியே உருமாறி வேற விதமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. இந்த பெண் சாபம் பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி 4ஆவது சந்ததியினரை தான் கண்டிப்பா பிடிக்கும். ஒரு வீட்டுல பெண் சாபம் இருக்குன்னா அங்க பெண் குழந்தைகள் மட்டும்தான் பிறப்பாங்களே ஒழிய அங்க ஆண் குழந்தைகள் இருக்கவே மாட்டாங்க. சில பேருக்கு முன்னோர்கள் சாபம், தாத்தா மூலமாக, பாட்டனார் மூலமாக இருக்கிறது, அந்த சாபங்கள்லாம் இருக்குது, தோஷங்கள்லாம் இருக்குதுன்னா அங்க ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இருப்பார்களே ஒழிய பெண் குழந்தைகள் இருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த சாபங்களும் தோஷங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அததான் நம்ம கர்ம பரிகாரம்னு சொல்றோம். அந்த கர்ம பரிகாரத்தின் மூலமாக தான் நம்ம அதனுடைய தோஷத்தை குறைக்க முடியுமே தவிர முழுவதுமாக நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த கர்ம பரிகாரம் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை கம்ப்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனையை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ற அளவுக்கு
அந்த பிரச்சனையுடைய அளவை குறைக்க முடியுமே தவிர அவர்களுடைய பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையாக ஆக்க முடியாது அந்த கர்ம பரிகாரம் மூலமாக. இப்போ இந்த மாதிரியான தினங்கள் வரும்போது ஆடி அமாவாசை வருது, இதுக்குதான் அன்னைக்கு அப்பவே நமக்கு முன்னோர்கள் ஒவ்வொரு தினத்தையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக செய்து வச்சாங்க. இன்னைக்கு தினத்துல நீங்க இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி வச்சாங்க. அதெல்லாம் யாருமே இப்போ கடைபிடிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதனுடைய தீவிரம், அந்த பிரச்சனையினுடைய தீவிரம் குறையவே மாட்டேங்குது. எல்லாருடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையுடைய தீவிரம் குறைய மாட்டேங்குதே தவிர உயர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ அந்த ஆடி அமாவாசை பத்தி நம்ம சொல்லும் போது, இந்த ஆடி அமாவாசை தினத்தன்றுதான் எல்லோருமே பாத்தீங்கன்னா இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினம். அதுவும் பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு, எத்தனையோ தலைமுறைகளுக்கு அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணமாகப்பட்டது அன்றைய தினம் போய் சேருமா. இதுதான் முன்னோர்களுடைய மரபு. இது எல்லாத்தையுமே நம்ம பண்றது இல்ல. இப்போ நம்மளுடைய அவசர உலகத்துல ஏதோ வீட்டுல அவங்க இறந்தவர்களுடைய படத்தை வச்சுட்டு வெறும்னு அவர்களுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூ வச்சுட்டு மற்ற தினத்தை அப்படியே விட்டுறோம். பூ வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறது. அதுக்கப்புறம் அவர்களுடைய ஆத்மா இங்கேதான் இருக்கும். எப்போ நம்ம ஒருவருடைய இறந்தவர்களுடைய புகைப்படத்தை நம்ம வீட்டுல மாற்றமோ அவர்கள் அந்த வீட்டுல தங்கக்கூடிய ஒரு ஆத்மாவாதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்குன்னு சில கடமைகள், நம்ம வருஷம் தர்ப்பணம் கொடுக்கறது, அவர்கள் இறந்த தினத்துல அவர்களுடைய திதியில அந்த தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம மறக்காம செஞ்சுக்கிட்டே வரணும். உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு கால சூழ்நிலை அப்படி இருக்குன்னா உங்க சார்பா என்ன பண்ணணும்னா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு ஒரு 2 வாழைக்காய், பச்சரிசி, வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஒரு தானமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தோஷங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாம் எங்களால செய்யவே முடியல, ரொம்ப அவசர உலகத்துல இருக்கிறோம், என்னுடைய கணவர் அங்க வெளிநாட்டுல இருக்கிறார், நான் இங்க குழந்தைகளோட இருக்கிறேன், இப்படி குடும்பமே பிரிந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என்ன செய்யணும்னா இந்த ஆடி அமாவாசை தினத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். எடுத்து அன்றைய தினத்துல அந்த எத்தனை தலைமுறை உங்களுக்கு தெரியுமோ, 4 தலைமுறையுடைய பேர் தெரியும்னா ஒரு ஆற்றங்கரையோரம் போயிட்டு அந்த பித்ருக்களுக்கு நீங்க அந்த தர்ப்பணம் செய்து அந்த தோஷ நிவர்த்தியை நீங்க செய்துட்டு வந்தாலே போதும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கடமையை நீங்க செய்துட்டீங்கன்னாலே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆடி அமாவாசை தினத்தன்று நீங்க இதை மறக்காம எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அன்றைய தினம் இங்க வந்து நீங்க அதற்குண்டான உங்களுக்குண்டான ஒரு கடமைகளை செஞ்சிட்டீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும், கிரக தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், பெண் சாபங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள், எல்லா தோஷங்களும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆடி அமாவாசை தினம் இருக்குது. ஏன்னா இந்த டயத்துல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல அந்த சூரியன் பகவான் இருக்கிறார். காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல அந்த சந்திரனும் வந்துடுறார். சந்திரன் கடகராசிக்கு அதிபதி. அந்த 4ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இருக்க போது, சூரியன்றது பாத்தீங்கன்னா சிவனுக்கு உண்டான ஒரு காரக கிரகம், சந்திரன்றது அம்பாளுக்கு உண்டான காரக கிரகம். அந்த எப்படி நமக்கு தாய் தகப்பன் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம ஒரே ஆனந்தமா இருப்போமோ அதே மாதிரிதான் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று அந்த சிவபெருமானும் பார்வதியும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல வீற்றிருந்து எல்லோர் செய்கின்ற அந்த தவங்களுக்கும் ஒரு வரமளிக்கக்கூடிய ஒரு தினமாக தான் அந்த ஆடி அமாவாசை. அந்த காலத்துல தவம் இருந்தாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, நாம எல்லோருமே இந்த மாதிரியான ஒரு தினத்தன்று ஒரு நல்ல ஒரு தெய்வ வழிபாடு, தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இது எல்லாத்தையுமே நம்ம செய்து வந்தாலே அதுவே ஒரு பெரிய தவமாக இருக்கும். அந்த தவத்தின் மூலமாக நமக்கு நம்மளுடைய தெய்வங்கள் ஒரு ஆசிகள் வழங்கக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த ஆடி அமாவாசை தினம். இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று எல்லோருமே அவரவர் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, தர்ப்பணங்களை செய்து அவர்களுடைய முழு ஆசிர்வாதத்தையும் பெற்று தெய்வங்களுடைய ஆசிகளையும் பெற்று எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தோஷங்களிலிருந்தும் நிவர்த்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாம மனதார பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.